ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரிசி ரொட்டி தான் பார்க்க போகிறோம். இது அக்கி ரொட்டின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இதை பச்சரிசிலையோ இல்லை இடியாப்ப மாவில் நீங்கள் செஞ்சால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ இது செய்யறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த வாசனை இல்லாத எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி பச்சை தண்ணி சேர்த்துறாதீங்க. நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம 1 கப் அளவுக்கு நம்ம கொதிக்கிற தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் தண்ணி தேவைப்படும். ஆனால் இதுக்கு மேலே தண்ணி நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ஒரேடியாக சேர்த்து இது பண்ணிங்கன்னா ரொம்ப தண்ணியாகிடும். கையில் ஒட்டுற பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். பார்த்து கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் பிசைங்க. இல்லைனா அப்படியே நீங்கள் மூடி போட்டு கூட வச்சுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு பழக்கம் தான், அதனால நான் இப்படி சூட்டோடையே பிசைகிறேன். பார்த்துங்க, கையில் சூடு போட்டுக்காதீங்க. இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக வந்துச்சு பாருங்கள். இப்போ இதில் சப்பாத்தி மாதிரியே சின்னதாக ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிக்கோங்க. இதை நம்ம ட்ரையான அரிசி மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தான் ட்ரையான மாவில் இந்த மாதிரி தொட்டுட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு லேசாக பொறுமையாக தேய்ங்க. ஏன்னா இது அரிசி மாவுங்க, நம்ம கட்டையோட ஒட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை மாவை இதில் சேர்த்து தொட்டு தொட்டு நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் இது தேய்க்க வரலன்னா நீங்கள் ட்ரை மாவு மைதா மாவு கூட தொட்டு இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. எல்லா ரொட்டியும் ஒரே சேஃபாக வர்றதுக்காக இந்த மாதிரி ரவுண்டாக ஏதாவது ஒரு பாக்ஸோ மூடியோ வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி மாவெல்லாம் நீங்கள் திருப்பி உருட்டி திருப்பி ரொட்டி செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இந்த மாதிரி மெலிசாக திரட்டிக்கோங்க. இதை தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா அதில் போட்டு இந்த மாதிரி லைட்டாக திருப்பி திருப்பி போட்டு எடுங்க. ஒரு 2 தடவை திருப்பினதுக்கப்புறமா இந்த மாதிரி துணி இல்லைன்னா தோசை கரண்டியை வச்சு லேசாக இந்த மாதிரி அமுக்கி விட்டிங்கன்னா அது சப்பாத்தி மாதிரியே உப்பெல்லாம் வரும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக உப்பி வருது. இந்த மாதிரி லேசாக அமுக்கி விடுங்க. திருப்பி போட்டும் இதே மாதிரியே அமுக்கி விடுங்க. நல்லா சாஃப்டாக அரிசி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இது அரிசி மாவு ரொட்டின்றனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பதமாக 2 சைடும் பொறுமையாக சுட்டிடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஏன்னா மாவு நல்லா வெந்து வரணும். நீங்கள் உடனே எடுத்தீங்கன்னா வெறும் மாவு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இது நல்லா பொறுமையாக சுட்டு எடுக்கணும். பாருங்கள், இதே மாதிரி அடுத்த ரொட்டியும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் அதே மாதிரியே சுட்டிடுங்க. பாருங்கள், சூப்பராக சாஃப்டாக அரிசி ரொட்டி ரெடி. பாருங்கள், நான் நல்லா மடக்கி காமிக்கிறேன். பாருங்கள், உடையாமல் நல்லா சப்பாத்தி மாதிரி வருது பாருங்கள் சாஃப்டாக. இதை நான் பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் சப்பாத்தி மாதிரியே 2 லேயராக தெரியுது பாருங்கள். இதை நீங்கள் லேசாக அமுக்கி அமுக்கி விட்டனால தான் இந்த மாதிரி உப்பெல்லாம் வரும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பூண்டு சட்னி குருமாலாம் சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் விட நெய்யும் இந்த மாதிரி வெல்லமும் வச்சு, அதாவது நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.